வணக்கம் சார். இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழகத்துல 4.5 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? 4 வருஷம் ஓரளவு சுமாராக தான் பண்ணிக்கிறாரு. ரொம்பலாம் இல்லை, சொல்லிக்கிறதும் இல்லைம்மா, ஓரளவு தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று, அவர் பண்ணுற திட்டங்களை கீழே நடைமுறைக்கு படுத்த முடியல. அது என்னன்னா, கீழே இருக்கிறவங்க சரியாக செயல்படுறது கிடையாது. அது அதிகாரிங்க எல்லாமே எங்கே பார்த்தா லஞ்சம் கமிஷனு இதான் ஓடிட்டு இருக்கு. அவர் தலை குனியறதுங்கிறது ஏதோ புதுசாக இருக்குது. ஏற்கனவே தலை குனிஞ்சு தான் நாடே இருக்குது. அதனால் தலை குனிய விட மாட்டோங்கிறதே ஒரு அபத்தமான ஒரு பதில் அது. ஏன்னா தமிழ்நாடே தலை குனிஞ்சு தான் இப்போ இருக்குது. எல்லா விதத்துலேயும் தலை குனிஞ்சு தான் இருக்குது. கஞ்சாலேருந்து எடுத்து ஆரம்பித்து வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதனால் தலை குனிஞ்சு அவர் விட மாட்டோம்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அந்த அளவுக்கு இல்லைம்மா, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சின்ன குழந்தைங்க பயந்து பயந்து போதாது, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பெண்களுக்கான திட்டம் ஆனால் திமுக நிறையவே கொடுத்துருக்காங்களே, 1000 ரூபாய் இலவச பேருந்து. அது உற்பத்தி தான் கொடுக்குறாங்க. அது கொடுத்தாமே கொடுக்குறாங்க, திட்டுறாங்க. அவங்களே கொடுக்குறாங்க, அவங்களே திட்டுறாங்க. அந்த சொல்லிக்கிறவங்க இல்லை. அதுவும் அது இப்போ தான் கொடுக்குறாங்க. உங்கள் நடுவில் இப்போ கொடுக்குதில்ல, இப்போ எலெக்ஷன் டைமில் கொடுக்குறாங்க. அது கூட வணக்கம் சார். இப்போ விஜய் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ 2வது ஊர் போயிருக்காரு, நாகப்பட்டினம். அவர் பாஜக, அதிமுக, திமுக எல்லாரையுமே எதிர்க்கிறாரு இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா பாஜக, அதிமுகவை ஒரு பிராதமாக எதிர்க்கல. பிஜேபி, டிஎம்கே ரொம்ப எதிரியாக பார்க்குறாரு. விஷயம் என்னன்னா, விஜய் நம்ம நினைக்கிறது 10ஓட 11 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நடிகர் நாட்டை ஆண்டு இருக்காங்க. அவங்க நடிகர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கில்ஸ்லாம் அதிகமாக இருந்தது. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும். ஒரு நடிகர் ஆட்சியாளர் தமிழ்நாட்டில் அவங்க 2 பேரோட கடைசியாக இருக்கணும்னு நாங்கள் மக்கள்லாம் விரும்புகிறாங்க நிறைய பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜயோட கொள்கை இன்னும் மக்களுக்கு சரியாக போய் சேரவும் இல்லை, இன்னும் புரியவும் இல்லை. அவர் அதை அழுத்த திருத்தமாக இன்னும் சொல்லணும் மக்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் அவரோட பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகும், மக்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு தெரியல. சராசரி மனுஷங்க மாதிரி நாங்களும் கேள்விப்படும் போது அவர் ஒரு சார்பு நிலைக்கு தான் ஆட்சியை எடுத்துகிட்டு போவார். ஒரு ஆட்சி கட்டலில் உட்காரும்போது ஒரு சார்ந்த மக்களுக்கு தான் கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். அதெல்லாம் ரசிகர் கூட்டம் வர்றது, விஜய்க்கு ரசிகர் கூட்டம், அதெல்லாம் ஓட்ட மாறாது. எந்த ஒரு இயல்பான நடிகர் போனாலும் கூட்டம் கூட தான் செய்யும். அது இயல்பு. அது விஜய்க்கு வர்றது ரசிகர் கூட்டம். எதிர்பார்க்குறோம், விஜய் ஒருவான்னு எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். நானும் அதில் ஒரு ஆள். பார்ப்போம் யார் வந்தானா, நம்ம கஷ்டப்பட்டாதான். அவர் கொள்கை என்ன கொள்கையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பெண்களுக்கு பாதுகாப்பு தான் மெயினாக கேட்குறாரு அவர். அதுதான் அங்கே எதிர்பார்க்குறோம். விஜய் உள்ள நுழையிறது தாக்கம் எல்லா கட்சிக்கும் இருக்கும். ஏன்னா விஜயில கூட இருக்க ரசிகர்கள் விஜய் கூட ஓட்டுக்கு வரவங்க ஓட்டு போட வராங்களா, ரசிகர்களா, மொட்டை பசங்களா, இல்லை எல்லாம் கஞ்சா கேஸுங்களா, எதுவுமே தெரியல விஜய்கிட்ட வருது. அதனால இந்த கூட்டம் ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கட்சிகளெல்லாம் ஏற்கனவே தண்ணி அடிச்சிருந்தவங்க, கஞ்சா போட்டிருந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் கஞ்சா பழக்கம் நிறைய ஆயிடுத்து காரணத்தினாலே அவர்கள் அத்தனை பேரும் விஜய் கட்சியில் தான் இருக்கக்கூடும் என்று ஒரு நம்பிக்கை நமக்கு. அதனால அதெல்லாம் ஓட்டு வருமா என்று நமக்கு தெரியாது. துணை முதலமைச்சராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவரும் ஒரு நடிகர் தான். இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து அவர் தான் முதலமைச்சர். இல்லை, அவர் பார்ட் டைம் நடிகர். அவரை நீங்க நடிகர்லயே சேர்த்தக்கூடாது. அவங்க அரசியல் வாரிசு அரசியல். அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜயும் திமுகவும் ஒன்று தான். இந்த 2 பேருமே நாட்டுக்கு ஆவாதவங்க தான். அவர் பழைய கதை, இவங்க புது கதை, அவ்வளோதான். இவங்க 2 பேரையும் ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விஜய் எப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா கூட நிறைய நடிகர் வந்தாங்க, சிவாஜி கணேசன் அந்த மாதிரி தான். அதே மாதிரி விஜயன் தான். அதனால அவரெல்லாம் பெருசா இம்பாக்ட் பண்ணக்கூடாதுன்னு என்னோட வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. விஜய் கூட கூட்டணி யாரும் வைக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா விஜய் கட்சி இன்னும் என்னதுன்னு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு எம்ஜிஆர் அல்ல. அவரோட குறிக்கோள், கொள்கைகள் எல்லாம் சினிமாலேயே பரப்பி, சினிமாவில் கெட்ட பழக்கத்தை யாருக்கும் காட்டாமல், ஒரு தண்ணி அடிக்கிற சீன் இல்லாமல், சிகரெட் அடிக்கிற சீன் இல்லாமல், எம்ஜிஆர் மாதிரி விஜய்லாம் வர முடியாது. என்னதான் கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டம் எல்லாருக்குமே வரும். ஆனால் எம்ஜிஆருக்கு வந்தது டோட்டலாகவே வேற. நாம் தமிழர் கட்சி முதல்லேருந்தே அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு தனி பாதை. அவர் 7%, 9%, 12% அப்படி ஏறிட்டே இருப்பாரு. அவர் கூட்டணியாக சேராத வரை
இன்னும் அவருக்கு ஒரு 10 வருஷம் ஆகும் தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு. சீமானை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 வருஷ காலம் அவர் இப்படியே ஓடிட்டு இருந்தா ஒருவேளை ஆட்சிக்கு வரலாம். 4 வருஷம் ஆட்சியில வந்து மக்கள்லாம் வந்து இப்போ வரவேற்கிறாங்களா திமுகவை? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து திமுகக்கு பெரும் கட்சிகள் இருக்கு, இதுல எந்த கட்சி வந்து வரும்? அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கு இல்லையா? இப்போ வந்தா ரெண்டு ஒன்று டிஎம்கே இல்லை விஜய் கட்சி தான். விஜய் கட்சி தான். ஆமாம், விஜய் கட்சி. இந்த இதில் ஒன்று, வேற யாரும் இல்லை. யார் வருவாங்கன்றது இல்லை. ஏடிஎம்கே வரலாம், டிஎம்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு, பார்ப்போம். அது விஜய் அவர்கள் வந்து வர வாய்ப்பு நினைக்கிறீங்க? ஏங்க அனாலப்பட்ட விஜயகாந்தாலே முடியலைங்க. விஜயெல்லாம் எந்த மூலைங்க, இப்பதான் வந்துக்காரு. ஐயோ தயவுசெய்து அதெல்லாம் வந்து பேசாதீங்க, அதெல்லாம் செல்லாத ஓட்டு. ஆமா, சீமான்லாம் வந்து செல்லாத ஓட்டு. 2026ல மக்கள் மத்தியில ஒரு ஹீரோ நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்காரு, அதுக்கப்புறம் சீமான் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து 2026ல பெரிய ரோல் பண்ணுவாங்க. அதிமுக இருக்கிறதுனால பெருசாக இம்பேக்ட் வரும்னு மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் இப்போதைக்கு டாக்கே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் 2026 அப்புறம் என்னன்னு தெரியும். 2026 வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைப்பார். அவர் தனியாக ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை. 4-5 கட்சிகள் அவருக்கு உறுதுணையா இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி தான் 2026 வரும் என்று நம்புகிறோம்.